கேம் சேஞ்சர். இப்போ இந்த படத்தை பற்றி தான் ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து பயங்கரமான டாக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் என்ன டாக்குனா பாசிட்டிவ் டாக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் டாக் தான். சங்கர் சொதப்பிட்டாரு, சங்கர் அவுடேட் ஆயிட்டாரு, ராம்சரனோட உழைப்பையெல்லாம் வீணாக்கிட்டாரு, அப்படி இப்படின்னு தில்ராஜ் பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாரு, அப்படி இப்படின்னு. ஆனாலும் கூட அந்த படத்தில் முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக 186 கோடி அப்படிலாம் சொன்னாங்க. அவங்களே முறையாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிண்டலுக்கு உள்ளானது. சும்மா வந்து தயாரிப்பாளர்களே ஹீரோவுக்காக வந்து பொய்யான வசூல் விவரங்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் அந்த மாதிரியான வசூல் விவரங்களை வந்து கொடுக்கவே இல்லை. ஓவராலாகவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட தில்ராஜுக்கு 100லேருந்து 200 கோடி வரைக்கும் நஷ்டம் அப்படிங்கிற டாக்கு வந்துச்சு. இந்த நேரத்தில் ராம் சரண் தேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. நம்ம படம் எடுத்து நஷ்டப்பட்ட தயாரிப்பாளர் தில்ராஜுக்கு மீண்டும் ஒரு படம் பண்ணி தரலாம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் குறைந்த பட்ஜெட்டோட அந்த படத்தை பண்ணி அந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்கி அவருக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். இந்த விஷயத்துக்காக ராம் சரணை எல்லாரும் பயங்கரமாக பாராட்டி தள்ளுறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த படத்தோட இயக்குனர் நிச்சயமாக பிரம்மாண்டம், அதிக பட்ஜெட், இந்த மாதிரியான அகல கால் வைக்காத ஒரு இயக்குனராக இருக்கணும் அப்படின்னு தில்ராஜும் தெளிவாக இருக்காராம். ராம் சரணும் அதில் உறுதியாக இருக்காங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் தில்ராஜ் தயாரிப்பில் ராம் சரண் நடிப்பில் அந்த படத்தை இயக்கக்கூடிய இயக்குனர் யார் அப்படின்னு. ஸோ யாருக்கெல்லாம் கேம் சேஞ்சர் படம் வந்து சொதப்பிட்டாங்க, இல்லை படம் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.